ஒருபுறம் சிதைந்து போன 4000 கோடி ரூபாய் போர் விமானங்கள், மறுபுறம் உயிருடன் மீட்கப்பட்ட 2 அமெரிக்க வீரர்கள். இது ஒரு தோல்வியா அல்லது வெற்றியா? ஈரானுக்குள் 30 மணி நேரம் நடந்த அந்த ரெஸ்கியூ மிஷன் குறித்த முழு விவரங்கள். தெற்கு ஈரான் வான்பரப்பில் அமெரிக்க விமானப்படையின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் தாக்குதல் பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது ஈரானின் IRGC ஏவிய நிலப்பரப்பிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் அந்த விமானத்தை துல்லியமாக தாக்கின. தாக்குதலுக்குள்ளான விமானத்திலிருந்து அதன் விமானியும் ஆயுத அதிகாரியும் பாராஷூட் மூலம் குதித்து உயிர் தப்பினர். ஆனால் அவர்கள் ஈரானின் ஜாக்ரோஸ் மலைப்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் தரையிறங்கினர். தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே அமெரிக்காவின் சென்காம் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டது. HH-60G பேவ் ஹாக்ஸ், A-10 வாட் ஹாக்ஸ் மற்றும் டெல்டா ஃபோர்ஸ் வீரர்களை சுமந்து கொண்டு MH-6 லிட்டில் பேர்ட் ரக ஹெலிகாப்டர்கள் ஈரான் எல்லைக்குள் நுழைந்தன. மீட்பு படையின் முதல் ஹெலிகாப்டர் விமானியை மீட்டது. ஆனால் அந்த மீட்பின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்க வீரர் ஒருவர் காயமடைந்தார். மேலும் பாதுகாப்பு அரணாகச் சென்ற A-10 தண்டர்போல்ட் 2 விமானம் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தின. பலத்த சேதமடைந்த நிலையிலும் அந்த விமானி சிதைந்த விமானத்தை குவைத் எல்லை வரை செலுத்தி பின் கடலில் குதித்து உயிர் தப்பினார். ஆனால் ஈரானுக்குள் இருந்து F-15 விமானி உடனடியாக மீட்கப்பட்டாலும் ஆயுத அதிகாரியை மீட்பது அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக மாறியது. மலைப்பகுதியின் கடினமான நிலப்பரப்பும் ஈரானிய படைகளின் தீவிர தேடுதல் வேட்டையும் மீட்பு பணியை தாமதப்படுத்தின. ஈரானிய படைகள் அவரை தேடி முன்னேறிக் கொண்டிருந்த அதே வேளையில் ஈரான் அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அமெரிக்க விமானிகளை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு $60,000 பரிசு. நிலைமை மோசமானதை உணர்ந்த CIA களத்தில் இறங்கியது. ஈரானிய படைகளை திசை திருப்ப போலி சிக்னல்களை உருவாக்கிய CIA அமெரிக்கா ஏற்கனவே அதிகாரியை மீட்டுவிட்டதாக ஒரு தகவலை ஈரானிய தகவல் தொடர்பு வலையமைப்பில் பரப்பியது. இந்த தந்திரத்தால் ஈரானிய படைகள் திசை மாறின. அந்த சில மணி நேர இடைவெளியை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான சிறப்பு படை வீரர்கள் மற்றும் 2 MC-130J கமாண்டோ 2 விமானங்கள் ஈரான் மலைப்பகுதியில் தரையிறங்கின. ஆனால் அங்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. ஈரானிய படைகளின் இடைவிடாத தாக்குதலில் அந்த 2 MC-130J விமானங்களும் பலத்த சேதமடைந்தன. இதனால் அந்த ஓடுதரத்தில் இருந்து அவற்றால் மீண்டும் மேலே எழ முடியாமல் போனது. ரகசிய தொழில்நுட்பங்கள் எதிரி கையில் சிக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்க கமாண்டோக்கள் அந்த 2 விமானங்களையும் ஒரு ஹெலிகாப்டரையும் அங்கேயே வெடிவைத்து தகர்த்தனர். இந்த சிக்கலான சூழலில் ஒட்டுமொத்த குழுவையும் பாதுகாப்பாக வெளியேற்ற கூடுதல் படைகள் தேவைப்பட்டன. இதற்காக ஏறத்தாழ 30 போர் விமானங்கள் அந்த பகுதிக்குள் களமிறக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதியில் இந்த மிகப்பெரிய வான்படையின் உதவியுடன் படுகாயமடைந்த அதிகாரி உட்பட அனைத்து வீரர்களும் அந்த நரகத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கையின் முடிவில் அமெரிக்கா தனது 6 போர் விமானங்களை இழந்தது. இவற்றின் மொத்த மதிப்பு $500 மில்லியன், அதாவது 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகம். ஒரு நாடு தனது 2 வீரர்களுக்காக இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்தது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் முதலாம் உலகப் போர் முதல் அமெரிக்கா பின்பற்றி வரும் "No one gets left behind" என்ற கொள்கை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இது போன்ற ஆழமான புவிசார் அரசியல் தகவல்களுக்கு தமிழ் ஜியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.